பழைய ஊழியக்காரங்களை யூடியூப்ல இதுக்கப்புறம் நான் பேசுறது ரொம்ப அரிதான காரியம் சொன்னாங்க தமிழ்ல. இட் இஸ் ரேர் டு பிரீச் மெசேஜ் இன் யூடியூப். அதனால தான் இந்த பாஸ்டரை பத்தி எல்லாம் பேசிட்டேன் நான். இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரங்களை எழுந்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்க எல்லாம் யாரோட அஸ்திபாரத்தின் வந்தா கட்டப்பட்டிருக்கு மறந்துடாதீங்க. மரியாதையை பேசுங்க ஊழியக்காரங்களை வெளியே பார்க்கும்போது. டாக்டரின் அடிப்படையில் நம்மளுக்கு வேறுபாடுகள் இருக்கலாம், பட் அவங்க சகோதரர்கள் தான். ரைட்டு, அவங்கள என்ன பண்ணணும், நம்ம மட்டத்தனமா பேசக்கூடாது. பரவாயில்ல, இதோட நான் கூட நிறைய பேசிக்கிறேன். தயவு செய்து பேசுற யாருக்காவது மன வருத்தம் தான் மன்னிச்சுங்க. யூடியூப்லயே சொல்றேன், நான் பேசுறது யாருக்காவது மனஸ்தாபத்தை உருவாக்கியிருந்தா அத்தனை சகோதரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் அதிகமா நேசிக்கிறேன், நல்லா பரலோகத்துல பார்க்கணும் விரும்புறேன், அதனால சில காரியங்களை பேசுவேன். அது மாதிரி சரியா? தசம்பா கொடுக்கலாலும் பரலோகம் கிடைக்காமலும் போயிடாது. பரலோகம் எந்த அடிப்படையில் கிடைக்குதுன்னா, by the blood of Jesus Christ.